ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். என்னடா எடுத்தோடனே ஆயில் ஊற்றிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி புதுசாக ஒரு வீடியோ பண்ண போகிறேன். என்னென்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு கை நிறையா உளுந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து நான் 3 பேருக்கு எடுத்திருக்கேன். என் கையில் ஒரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உளுந்து வந்துட்டு லைட் கோல்டன் கலர், லைட் ஒரு எல்லோயிஷ் கலர் வரும்போதே நீங்கள் வந்து அடுத்த காய் போட்டுருங்க. ஏன்னா இதில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுன்னா கடைசியில் சட்னி வந்து டார்க் ப்ரௌன் ஆயிரும். ஸோ கருகுன ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. ஸோ லைட் எல்லோ கலர் வரும்போதே இப்போ வந்துட்டு எல்லோ கலர் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு வெங்காயம் போட்டுருவேன் நான். இப்போ பாருங்கள் எல்லோ கலர் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு எப்படி ஷேப் வருதோ எப்படி வேணால் வெட்டிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்துட்டு எப்படி வேணால் நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேல வந்துட்டு வரமிளகா, அதாவது சிகப்பு மிளகா எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணும், காரம் எவ்வளோ நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போயே பாருங்கள் என்னோடய உளுந்து வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. நான் வந்து சிம்மில் தான் வச்சு வதக்குறேன். ஸோ நீங்களும் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து புளி ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். அடுத்து மெயினான இன்க்ரீடியண்ட்டே தக்காளி தான். தக்காளி வந்துட்டு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1 பெருசு, 1 மீடியம் சைஸு. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு சட்னி மாதிரி ஆக்கணும்னு இல்லை. நீங்கள் உப்பு போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கணும்னு இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் கிண்டுனா 2 மினிட்ஸ் விட்டுடலாம், 2 மினிட்ஸ் கிண்டுனா 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அவ்வளோவும் வேண்டாம், இது வந்து சீக்கிரம் வதங்கிரும். இங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. எனக்கு தக்காளியே இல்லாத மாதிரி இருக்குது, அவ்வளோ அளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு இந்த சட்னிக்கு. கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அது ஹோட்டல் ஸ்டைல் கொடுக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹேண்ட் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி. நீங்களும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் வதங்கினதுக்கப்புறம். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ போட்டேன். இப்போ பாருங்கள் கொத்தமல்லி ஒரு இலை தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் போதும், இந்த 1 ஹேண்ட் கொத்தமல்லி போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சட்னி ரெடி பண்ணியாச்சு. சூடாக அரைச்சிடாதீங்க, சட்னி மிக்ஸி ஏதாச்சும் ஆயிரும். ஸோ ஆற வச்சுட்டு அரைங்க. இப்போ வாங்க தாளிக்கிறத பார்க்கலாம். அது ஆறவங்களாட்டி நம்ம தாளிச்சிடலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ
நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். தண்ணியோட போட்டிங்கன்னா ஆயில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க, உங்கள் மேலாம் தெரிக்கும் கண்டிப்பாக. ஸோ தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. நான் மறந்துட்டேன் ட்ரை பண்ணுறது, அது லைட்டாக இருக்குது, அதுவே இப்படி வெடிக்குது. இப்போ கொஞ்சமாக கடுகு, நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கடுகு எடுப்பேன், உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறமேல் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி இவ்வளோ தான், ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. ஒரு வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீர்த்தனா கிச்சனை. மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க. நாளைக்கு புது வீடியோவில் வரேன். பாய்.